எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த வழிபாடுகள் அத்தனையும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேங்க. எளிமையான வழிபாடுகள் தான் இருந்தாலும் கூட ரொம்பவும் சக்தி மிகுந்தது. நீங்கள் முழு நம்பிக்கையோடு எந்த விஷயத்துக்கு என்ன செஞ்சால் நமக்கு உடனடியாக கைக்கூடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லி நானும் வாராகி தாய்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா யாருமே மதிக்கக்கூட மாட்டாங்க, யாரும் அவங்களுக்கு முன்னுரிமை தர மாட்டாங்க. வீட்டிலையாகட்டும், வெளியில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் ரொம்ப அலட்சியமாக நடத்துவாங்க. இப்படி எல்லாருமே செய்யும் பொழுது, நடத்தும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவும் மனசு வேதனையாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழவே வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட வெறுத்து போயிடுவாங்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறாங்க, நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வருத்தப்படுறவங்க எல்லாருமேங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறுமே காலையில் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கண்ணாடி, அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடி, அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை நீங்களே பார்த்து வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவை வேணாமோ ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் இந்த மாதிரி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களை நீங்களே பார்த்து சொல்லும்பொழுது அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். உங்களுக்கு ஒரு வசீகரத்தன்மை கிடைக்கும். உங்களை அலட்சியம் செய்தவங்க அத்தனை பேருமேங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பேச்சுக்கு முன்னுரிமையும் கிடைக்கும், உங்களை மதித்து நடத்துவாங்க. இந்த மாதிரி நமக்கு நாமே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி திடீர் லக்கு, திடீர் அதிர்ஷ்டம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் நமக்கு வந்து சேரும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வராகி.